TNPSC எக்ஸாமுக்கு தயாராகிற அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் குரூப் 2 2Aவுக்கான ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்லாம் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு ஒரு பிளானும் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப நாளாக டெஸ்ட் பேட்ச் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோவில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தீங்கன்னா குரூப் 2 2Aவுக்கான ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் சேர்ந்த ஒரு பேட்சஸ் நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது போயிட்டுருக்கு. ஒரு வேளை உங்களுக்கு கிளாஸஸும் வேணும், டெஸ்ட் வேணும்னா அதில் என்ரோல் பண்ணிக்கோங்க. அதே போல் குரூப் 4க்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 18ஆம் தேதியிலேருந்து அந்த கிளாஸஸும் போயிட்டுருக்கு. கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே எனக்கு மட்டும் டெஸ்ட்டு மட்டும் போதும் சார் அப்படின்னு கேட்டிருக்கு உங்களுக்காக. இப்போதைக்கு குரூப் 2க்கு மட்டும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். குரூப் 4க்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு பிளானும் டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் குரூப் 4க்கு ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது தமிழ் மீடியத்துக்கான டெஸ்ட் சீரியஸ், ஓகேங்களா? ஸோ இதில் எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். இப்போ படித்தா புதுசாக படிக்கிறவங்க கம்ப்ளீட் பண்ண முடியுமா சார் அப்படின்னா, இந்த பிளான் படி படிச்சிங்க அப்படின்னாலே இது கொஞ்சம் கஷ்டமான பிளான் தான். நாங்கள் இதுக்கு முன்னாடியும் சொல்கிறது அதே தான். நாங்கள் 6 மந்த் பிளான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்போம். அந்த பிளானை தான் சுருக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமிங்குள்ளே முடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானை போட்டிருக்கோம். பிளான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை விட ஸ்லோவாக தான் சார் படிக்கிறேன், போர்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்குள்ளே உங்களால் போர்ஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரெடியாக முடியாது. அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த முன்னாடியே முன்னெச்சரிக்கை அதெல்லாம் சொல்லிடுறேன், எப்படிலாம் இருக்கும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைமுக்குள்ளே தான் படித்தாகணும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார் அப்படின்னா ஆல்ரெடி இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தபோது தெரியும். ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு 10-15 நாள் என்ன பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க 15 டேஸாக. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு யூஸ் தான். இப்போ அந்த டைமில் அந்த டெஸ்ட் வரும்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அந்த டெஸ்ட்டை சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்தடுத்து என்ன படிக்கணுமோ அதை படிச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது சூட் ஆகும். இல்லை சார் சுத்தமாக புதுசு தான் அப்படின்னு படிச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முக்கியம் தான். ஒவ்வொரு நாளும் படிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த மீதி இருக்கக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ராக்டிஸ் எடுத்து, ரொம்ப ரொம்ப முக்கியம், படிக்கிறது மட்டும் இங்கே பத்தாது, நிறைய டெஸ்ட்டு வேணும். அதனால தான் இங்கே நிறைய டெஸ்ட்டு இங்கே கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப கம்மியெல்லாம் இல்லை. ஒரு 10 டெஸ்ட்டு 20 டெஸ்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு 50க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டு இருக்கும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும். அண்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை நீங்களே செலக்ட் பண்ணி உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை டெஸ்ட் எழுதுகிற மாதிரியான ஒரு அப்டேட்டும் இதில் இருக்குது, சரிங்களா? ஏன்னா முன்னாடியே பிளான் என்ன அப்படிங்கிறதையும் நாங்கள் தெளிவாக கொடுத்துட்டோம். ஒரு 60 டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 60+ டெஸ்ட்டுக்கு என்ன பிளான் அப்படிங்கிறது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், ஆப்லேயும் பார்த்துக்கலாம், வெப்சைட்லேயும் பார்த்துக்கலாம், சரிங்களா? இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்னென்னைக்கு எந்த டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அதை பார்த்துட்டு நீங்களே பிளான் பண்ணிக்கலாம். எந்த டெஸ்ட்டுக்கு நம்ம படிக்க போகிறோம், எந்த டெஸ்ட் அடுத்து எழுத போகிறோம், எந்தெந்த டெஸ்ட்டை பிக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு 20 டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகிற டேட்லேயே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும். பிளான் படி நீங்கள் எது வேணாலும் படிச்சுக்கலாம். அந்த டேட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 20 டெஸ்ட் அப்டேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் 30 டேஸில் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய டெஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா மீதி ஒரு 20 டெஸ்ட் அப்டேட் பண்ண போகிறோம். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன், தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பட் முன்னாடியே நான் சொல்கிறேன், ஆல்ரெடி நல்லா படிச்சிருக்கீங்க, ரிவிஷன் பண்ணணும் சார், இப்போ டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் டெஸ்ட்டில் பேட்ச்சில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம். அதில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வர டெஸ்ட்டை நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ இது முழுக்க இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி படிச்சிருக்கேன், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், படிச்சுட்டே இருக்கேன் சார் அப்படின்றவங்க, நீங்கள் நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும்னு நினச்சினாலும் இந்த பேட்சை என்ரோல் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதில் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு இருக்க போகுது, ஓகேங்களா? கிளாஸஸ் வேண்டுறவங்க தனியாக நீங்கள் கிளாஸஸ் இருக்கக்கூடிய பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் பெஸ்ட் பிளானா அப்படின்னு கேட்டிங்க எக்ஸாமில் அப்படின்னா, நீங்கள் கொடுக்குறதா பெஸ்ட் பிளானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான், ஓகேங்களா? இது எல்லாருக்கும் சூட் ஆகும். அப்படிங்கிறது எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரி இங்கே யாருமே போட முடியாது. பிளான் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எந்த இன்ஸ்டியூட்டும் சரி, எந்த யூடியூப்பும் சரி, பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் பிளான் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. இதில் இருக்கக்கூடிய பிளானை உங்களுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்க நாங்கள் உங்களை டைவர்ட் பண்ணலாம். ஒன்று இல்லை, இதில் இருக்கக்கூடியதை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்களே மாற்றிக்கிறது. அதை தெளிவாக புரிஞ்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் உங்களை இந்த பிளானுக்கு அடாப்ட் ஆகிக்கோங்கன்னு சொல்லலை. இந்த பிளானை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டு படிச்சுட்டு அதுக்கான டெஸ்ட்டை இங்கே எழுதுங்க அப்படிங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ எங்கேனாலும் இதுதான், உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் வீக்னஸ் இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த டெஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே? சரி, இப்போ டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 27ஆம் தேதி எப்போ ஸ்டார்ட் ஆகுது? டிசம்பர் 27 மண்டே ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? மண்டேலேருந்து உங்களுக்கு டெஸ்ட்டு ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுத ஆரம்பிச்சுக்கலாம், ஓகேங்களா? இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதியமான் ஆப்பில் நடக்கும். அப்படி இல்லைனா வெப்சைட் courses.athiyamanteam.com அப்படிங்கிற என்னோட
வெப்சைட்டில் இந்த டெஸ்ட்டை நீங்கள் அக்சஸ் பண்ணி எழுதலாம். ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் நடக்கும், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ எவ்வளோ டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லும்போது ஏற்கனவே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். 60+ டெஸ்ட் இருக்கும். பிளானை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் டைம் இருக்குது அப்படிங்கிறதையும் முதல்ல நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஆனுவல் பிளானரில் பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரினா பிப்ரவரி 1ஆம் தேதியே வராது. இன்கேஸ் 1ஆம் தேதியே வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, பிப்ரவரி எண்டில் வரலாம், இல்லை பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச் வரலாம். போன டைம் எப்படி தானே ஆச்சு? இன்கேஸ் ஆகுது அப்படின்னா, பட் நான் என்ன பண்ணுறேன், 1ஆம் தேதியே வந்துடும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்படி அசியூம் பண்ணிக்கிறேன். 1ஆம் தேதி நமக்கு குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. 1ஆம் தேதி வந்தால் நமக்கு எவ்வளோ நாள் இருக்கும்? எப்பயுமே எக்ஸாமுக்கு மினிமம் 75 டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. 75 டேஸ்க்கு அப்புறம் எக்ஸாம். 75 டேஸ்க்கு அப்புறம் அடுத்த நாளே வச்சிருவாங்களா, 75 டேஸ்லேயே வச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் இருக்கும். அது 75 நாளாக இருக்கலாம், 80 நாளாக இருக்கலாம், 85 நாளாக இருக்கலாம், 90 நாளாக இருக்கலாம். அது அந்த டைமை பொறுத்து அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது அப்டேட் பண்ணுவாங்க. அது பிப்ரவரியில் நமக்கு தெளிவாகவே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அது வரைக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய பிளானை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததையும் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் எவ்வளோ நாள் டைம் இருக்கும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணுமோ அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து, எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோமோ, எவ்வளோ இந்த டைமிங்கில் என்னென்னலாம் கவர் பண்ண முடியுமோ, எவ்வளோ நாள், 75 நாள் இருக்கா, 80 நாள் இருக்கா, 90 நாளாக இருக்கா அப்படிங்கிறது. இன்னொரு நமக்கு ஒரு 10 டேஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்குது, ஒரு 15 டேஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா இன்னும் நம்ம கொஞ்சம் ரிவிஷன் பண்ண முடியல. அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? மினிமம் 75 டேஸ் கழிச்சு தான் நமக்கு எக்ஸாம்ஸ் நடக்க போது, அது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அப்படி சொன்னால் 1ஆம் தேதி சொன்னால் பிப்ரவரியில் ஒரு 28 நாள் இருக்குது, மார்ச்சில் வந்து ஒரு 31 நாள் இருக்குது, அது ரெண்டும் சேர்த்துனாவே 59 டேஸ் ஆச்சு. அப்புறம் ஏப்ரல் 16ஆம் தேதி வரைக்கும் இன்னொரு 14 நாள் எடுத்துக்கிட்டோன்னா 75 டேஸ் ஆச்சா, 75 ஆச்சா? ஓகே, அப்போது அதுக்கப்புறம் தான் எக்ஸாம்ஸ் நடக்கும். 1ஆம் தேதியே பிப்ரவரி 1ஆம் தேதியே வந்தால் 75 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 16க்கு அப்புறம் நடக்கும். ஏப்ரல் 16க்கு அப்புறம் எப்பயுமே சண்டே தான் எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் எப்போ நமக்கு சண்டே வருது? 3ஆம் தேதி, ஏப்ரல் மந்தில் 3ஆம் தேதி, 10ஆம் தேதி, 17ஆம் தேதி சண்டே வருது. அப்புறம் 24ஆம் தேதி சண்டே வருது. அதுக்கப்புறம் மே 1ஆம் தேதி தான் சண்டே. சரிங்களா? மே 1ஆம் தேதி எக்ஸாம் நடக்கிறது வாய்ப்பில்லை, கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்காது. ஓகே, அதுபோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 16ஆம் தேதிக்கு அப்புறம் 17ஆம் தேதி நடக்கலாம். இது ரொம்ப என்ன சொல்கிறது, 1ஆம் தேதியே வந்தால் அடுத்து 75 டேஸ்லேயே வந்து பர்ஃபெக்டாக எல்லாம் போனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டில் நடக்கும். இல்லை அப்புறம் 24th நடக்கலாம், ஏப்ரல் 24th நடக்கலாம். இல்லை மே 8, 15 இந்த டேட்டுக்குள்ளே எதாவது ஒரு டேட்டில் தான் வந்து நடக்கும். உங்களுக்கு தெரியும் சண்டே தான் நடக்குது இல்லையா எக்ஸாம்ஸு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்டில் தான் நடக்கும். ஸோ நம்மளுடைய பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல், அதனால் ஏப்ரல் எண்டு வரைக்கும் நம்ம வந்து வர மாதிரி தான் இப்போ வந்து பிளானை கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அண்ட் அது வரைக்கும் நீங்கள் படிக்கணுமா அப்படின்னா அது வரைக்கும் படிக்கிறதுக்கான போர்ஷன் கொடுத்து தான் டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். அவ்வளோ டெஸ்ட்டும், அதுவும் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்னு கொடுத்ததுனால இவ்வளோ வருது. சரிங்களா? இப்போ டெய்லியும் கொடுத்தா எவ்வளோ போர்ஷன் படிக்கணுமா சார்? சிந்துவெளி நாகரிகம் வந்து கொடுத்துருக்கோம், அதிலே வந்து 4 லெசன் கொடுத்துருக்கீங்க, எப்படி சார் ஒரு 2 நாள் படிக்க முடியும் அப்படின்னு புதுசாக படிக்கணும் யோசிக்கலாம். படிச்சுதான் ஆகணும். எப்படி படித்தாவே இவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்து படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு ஃபிட் இல்லை, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க. அதுதான் ஒரு விஷயம். இந்த பிளானுக்காக நான் சொல்லலை, ஜென்ரலாகவே இவ்வளோ போர்ஷனை படிக்கணும் அப்படின்னா இந்த டைமிங் ஒன்று எடுத்துக்கும். புதுசாக தான் படிக்கிறீங்க, இல்லை இப்போ தான் கொஞ்ச நாள் 10 நாள் நோட்டிஃபிகேஷன் சொன்னாங்களே அப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 15 டேஸ் படிச்சிருப்பீங்களே, அதை வச்சு சொல்கிறேன். இந்த டைமிங் தான் இருக்குது மினிமம் நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த டேட்டுக்குள்ளே தான் எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறதுக்குன்னா நீங்கள் இவ்வளோ போர்ஷனை படிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி படிப்பீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு நீங்கள் எது ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்கலாம். எக்ஸாமில் ஆல்ரெடி சொல்லியாச்சு, யூனிட் 8 ப்ரையாரிட்டி இருக்கும், யூனிட் 9 ப்ரையாரிட்டி இருக்கும். அதிகமான கேள்விகள் இங்கேருந்து வரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எதில் வீக்கு, எது கம்மி அப்படிங்கிறதெல்லாம் எது ஈஸியோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மோல்டு பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வராதுன்னா மேக்ஸ் நிறையா ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். டெய்லியும் பிளானில் வச்சு படித்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இல்லை உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி வரலையா, ஹிஸ்ட்ரியை படித்து ஹிஸ்ட்ரியில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நல்லா வரதை நல்லாவே படிச்சுக்கோங்க. எது வீக்காக இருக்கீங்க அதை இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த டெஸ்ட் நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஒரு டெஸ்ட் இல்லை, நிறைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் பத்தும். சரிங்களா? ஏன்னா இப்போ தான் நீங்கள் படிக்கிறீங்கன்னா நிறைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த எக்ஸாம் கிளியர் போகும். என்ன தப்பு பண்ணுறோன்னு தெரியும், அதை அனலைஸ் பண்ணிவிட்டு திரும்ப திருத்திக்கிட்டு அடுத்த டெஸ்ட்டில் அதை ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். டைம் மேனேஜ்மெண்ட் தெரியும். கொஷின்ஸ் எப்படி ரைஸ் ஆகுது, இப்படி தான் கொஷின்ஸ் கேட்பாங்களா அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் டெஸ்ட்டில் தான் தெரியும். நீங்கள் வெறுமனே படித்தா மட்டும் பத்தாது. இப்போ கொஞ்ச நாள் படிச்சிட்டிங்க, இப்போ ஒரு 10-15 நாளாக படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ வந்து டெஸ்ட் எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும். அப்போ தான் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த லெவலில் வச்சு தான் எங்கே இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதும் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது டெஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணல அப்படின்னாலும் எங்கே ஜாயின் பண்ணாலும் இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். மார்க்கை வந்து இன்னும் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து
ரியாலிட்டி இவ்வளோ தான் டைம் இருக்குது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கலாம். நாங்களே முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கோம். ஓகேங்களா, இதுவே லேட்டு தான். இதுக்கு மேலேயும் லேட்டாக நீங்கள் போய் படிக்கிறீங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இல்லை ஆல்ரெடி நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 டெஸ்ட் போட்டு பார்க்குறவங்களுக்கு ஓகே. இல்லை சார் நான் எதுவுமே பண்ணல, படிச்சிருக்கேன், இதுவரை டெஸ்ட்டே போட்டு பார்க்கல அப்படிங்கிறவங்களுக்கு கஷ்டம். அப்போ நீங்கள் இதெல்லாம் எழுதி தான் ஆகணும், எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதுவுமே எழுதாதவங்க இன்னும் நிறைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, இந்த பேட்ச்னாலும் எந்த பேட்ச்னாலும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா, ஒரு 10 டெஸ்ட்டு போட்டால் போதுமா சார் அப்படின்னா பத்தாது. 20 டெஸ்ட்டு போட்டால் போதுமா சார் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு டாபிக் நீங்கள் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு அதெல்லாம் எழுதுறது உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். நிறைய ப்ராக்டிஸ் யார் வேணாலும் கேட்டு பாருங்க, நிறைய டெஸ்ட் தான் ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கிறத விட நான் நிறைய டெஸ்ட் போட்டு தான் நிறைய கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுலேருந்து என்ன கற்றுக்க முடியும்னு தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா, சரி இப்போ வந்து ஓவரால் பிளான் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பிடிஎஃப்பும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை ஆப்பில் போய்ட்டும் பார்த்துக்கலாம். அதிகமான ஆப் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், கோர்ஸ் சொல்லும் போது சொல்லியிருக்கேன் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் போய் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். பிளான் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன போர்ஷன் அப்படிங்கிறது கொடுப்போம். எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி என்னென்ன படிக்கணும், எந்த லெசன் எந்த புக்கில் படிக்கணும். ஒன்று அதிகமான புக் இருந்தால் அதில் நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லை ஸ்கூல் புக் இருக்குன்னா அதில் எந்த ஸ்டாண்டர்டு எந்த லெசன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன போர்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இது டெஸ்ட் 3 அப்படின்னா டெஸ்ட் 3க்கு என்ன படிக்கணும். ஓகேங்களா, அது உங்களுக்கு கொடுத்துருப்போம். என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிச்சுட்டு வந்து டெஸ்ட்டை எழுதணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். டெஸ்ட் 4 இந்திய தேசிய இயக்கமாக அதில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே என்ன போர்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரி ஒரு 10 டெஸ்ட் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரிவிஷன் மொத்தமாக அப்படியே போயிட முடியாது இல்லையா. மேக்ஸ்னாலே மேக்ஸ்க்கு என்ன டாபிக் எந்த புக்கில் படிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கும். சயின்ஸுக்குமே கொடுத்துருப்போம். உங்களுக்கு வேணும்னா இப்போவே எழுதலாம், இல்லை முதல்ல ப்ரையாரிட்டி உங்களுக்கு எது இருக்கோ அதெல்லாம் எழுதிட்டு எழுதலாம். இல்லை அட்லீஸ்ட் இந்த டெஸ்ட்டுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எழுதி ப்ராக்டிஸாவது பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒமிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் ஒரு 10 டெஸ்ட் முடிஞ்சு 9 டெஸ்ட்டு முடிஞ்சது 10வது டெஸ்ட் ஒரு ரிவிஷன் 1 to 10 மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் எழுதுவீங்க. இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், மொத்தமே 4 செட்டாக போகும். ஃபஸ்ட்டு 9 டெஸ்ட் நடக்கும், 10வது டெஸ்ட் ரிவிஷன், மறுபடியும் 11லேருந்து 19 வரைக்கும் டெஸ்ட் எழுதுவீங்க. 20வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி 30வது டெஸ்ட் ரிவிஷனாக இருக்கும், 40வது டெஸ்ட் ஒரு ரிவிஷனாக இருக்கும். இப்போ 40 டெஸ்ட்டு வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னாவே எல்லா போர்ஷனுமே ஓரளவுக்கு நீங்கள் எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் கவர் பண்ண மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் எந்த பார்ட்டை வந்து பிக் பண்ணி படிக்கணுமோ, ஹிஸ்ட்ரி படிக்கணுமா சார், ஹிஸ்ட்ரிக்கான ஷெட்யூல் இருக்குது, அதை என்ன ஹிஸ்ட்ரிக்கான போர்ஷனை மட்டும் படித்து டெஸ்ட் எழுதுங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வேணுமா, அதுக்கான டெஸ்ட் பிளான் இருக்குது, அந்த என்னென்ன லெசன் கொடுக்குறோன்னு கொடுத்துருப்போம், அதை நீங்கள் எழுதிக்கலாம். பாலிட்டி வேணுமா, பாலிட்டி பிக் பண்ணிக்கோங்க. யூனிட் 8 வேணுமா, அதை மட்டும் எழுதுறேன்னா யூனிட் 8ல் வந்து லெசன்ஸ் இருக்கும், அதை பிக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு எது வேணுமோ அதை படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிக்கலாம். 40 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 41 எப்போ வேணாலும் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ரிவிஷன், ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ரிவிஷன், பாலிட்டி ஃபுல் ரிவிஷன், யூனிட் 8 ஃபுல் ரிவிஷன், யூனிட் 9 ஃபுல் ரிவிஷன், எக்கனாமிக்ஸ் ஃபுல் ரிவிஷன், மேக்ஸ் ஃபுல் ரிவிஷன், அப்புறம் ஜியாகிரபி, சயின்ஸுக்குமே ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் என்ன சார், ஃபுல் மாடல் டெஸ்ட் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 3 ஃபுல் ரிவிஷன் ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். ஆப்பில் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் என்ரோல் பண்ணி கொடுத்துருக்கோம். அது எல்லாமே பிடிஎஃப் டெலிகிராம்லேயும் வரும், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கரண்ட் அஃபேர்ஸுக்கு இருக்கும், அதிகமானோட லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலரான அப்டேட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் ஃபைண்ட் அவுட் என்ன தேவையோ அதை வந்து கொடுத்துட்டே இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கான பிடிஎஃப்ஸுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பர் டெஸ்ட்டு நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதில் போயிட்டு வீக்லி டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க. படிச்சுட்டு டெய்லி படித்து எழுதிக்கோங்க. இது இல்லாமல் பழைய கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட்லாம் வேறு வந்து இதெல்லாம் இருக்கும். ஜிஎஸ் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கிடைக்குமோ, எவ்வளோலாம் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்க முடியும் ப்ராக்டிஸ்க்கு, அத்தனையும் இங்கே இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். அதில் டெய்லி 25 கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். அது ஒரு 40 நாளைக்கு மேலே கொடுத்துருந்தோம். அதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுத முடியும். படித்தவங்க ரிவிஷனுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, அது ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 நாளைக்கு ஒரு 1000 கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம் இப்போ நம்ம. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் கம்ப்ளீட் பிளான் இருக்கும். பிடிஎஃப்பை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் கோர்ஸுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். என்னென்ன எப்படி இருக்க போகுது என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி பிளானை செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு நம்பர் 9994359181 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்மில் உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய நேம், அப்புறம்
உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களை நாங்களே வந்து கோர்ஸில் ஆக்டிவேட் பண்ணி விடுவோம். அதிகமான ஆப்பில் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் போயிட்டு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கே தெரியும் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா டைரெக்டாக அதிகமான ஆப்லேயோ வெப்சைட்லேயே போயிட்டு நீங்கள் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது கூட இன்னொரு வீடியோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிற இன்னொரு வீடியோ கூட நாங்கள் தனியாக கொடுக்குறோம். ஓகே, ஜாயின் பண்ண இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறவங்க எப்பயுமே அதிகமான டீம்லேருந்து ஆஃபர் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுவுமே அவைலபிளாக இருக்குது. கூப்பன் கோட் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஆப்பில் போயிட்டு பாருங்கள், கூப்பன் அவைலபிள் இருக்கும். அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.